வணக்கம். தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சான்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா. தேனி மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்ட கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து விருது பெற்ற ஆண்டிப்பட்டி ஒன்றியம் சான்முக சுந்தரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அவர்களுக்கு பாராட்டு விழா ஊர் மக்கள் சார்பாக நடைபெற்றது. விழாவிற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி குருசாமி தலைமை தாங்கினார். விழாவில் அமமுக தொகுதி பொறுப்பாளர் ஐயனன் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டி முன்னாள் பேரூராட்சி சேர்மன் ராமசாமி, சிபிஎம் கட்சி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன், ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் வரதராஜன், முன்னாள் தலைமை ஆசிரியர் கிருஷ்ண ராமானுஜம், கவிஞர் ஞான பாரதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன், ரெங்கநாதபுரம் பிரமுகர் பாலகிருஷ்ணன், ரத்தினவேல், பாண்டியன் உட்பட அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வாழ்த்தி பேசினார்கள். மேலும் ஊராட்சியை சேர்ந்த கரிசல்பட்டி, முத்து சங்கிலிப்பட்டி, எஸ் ரங்கநாதபுரம், மலையாண்டி, நாயக்கன்பட்டி, எஸ் புரம், வேலாயுதபுரத்தை சேர்ந்த ஊர் நாட்டாமைகள் முன்னிலை வகித்தனர். விருது பெற்ற ஊராட்சி மன்ற தலைவருக்கு அனைத்து கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். நிறைவாக ரத்தினம் ஏற்புரையாற்றி உப தலைவர், வார்டு கவுன்சிலர்கள், ஊராட்சி செயலர், துப்புரவு பணியாளர்கள், பம்ப் ஆபரேட்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசினார். வாத்தியார் சொன்னார், இந்த முல்லை பெரியாறான தண்ணி நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் சொன்னார், மக்களுக்கு நல்லது செய்யணும். அது யாராக இருந்தாலும் எந்த கட்சிக்காராக இருந்தாலும் அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. அந்த எண்ணத்தில் நானும் பணியாற்றிட்டு இருக்கேன். நிறையா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கலாம்.